ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப வாசனையாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது நீங்கள் எல்லா விதமான டிஃபனோடையும் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்ய முடியும். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியும் கூட. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா அந்த மட்டனோட நல்லா ஒன்று சேர்ந்து வரணும், அந்தளவுக்கு கலந்துக்கோங்க. பாருங்கள், மசாலாவோட மட்டன் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். மட்டன் மசாலாவிலேயே நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கல்பாசி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 8 முழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. சீரகமும் சோம்பும் கருகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கருகிட்டால் குழம்போட டேஸ்ட்டு மாறிட்டு லைட்டாக கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை நல்லா வறுத்து விடுங்க. இதை முழுக்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மசாலா ஒன்று போல் வறுபட்டு வரும். பாருங்கள், தேங்காயோட ஈரப்பதம் முழுமையாக போயிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் இருந்து எடுத்துருங்க. ஸ்டவ்வில் இருந்து எடுத்துட்டு இது முழுமையாக ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது குழம்பு தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிட்டோம், அதனால் திரும்பவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூட மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயம் லைட்டாக செவக்கிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. அந்த மசாலா எல்லாமே எண்ணெயோடு நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். ஜாதிக்காய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காயை நல்லா துருவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. மட்டன் ஓரளவுக்கு அந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து சாஃப்டாகி வரட்டும். அப்பப்போ இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மட்டன் ஓரளவுக்கு அந்த மசாலாவோட ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா விழுதையும் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து கொடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணுங்க. அந்த மசாலாவோட மட்டன் சேர்ந்து வேக வேக மட்டன்லேருந்து நமக்கு நல்லா தண்ணி வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. மட்டன் எந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு இதை ஒரு 8 விசில் விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 8 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு. கிரேவி நமக்கு நல்லா திக்காக இருக்குது. எண்ணெய்லாம் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் சாதத்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு திரும்பவும் இதை நான் கொதிக்க விட்டுறேன். பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. கடைசியாக இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு கரெக்டான பக்குவம் வந்ததும் நம்ம இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அருமையான சுவையில் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.